1993ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் கோயில் காளை. இந்த திரைப்படத்தில் கவுண்டமணி, செந்தில் மற்றும் வடிவேலு ஆகியோர் இணைந்து நகைச்சுவை காட்சிகளில் நடித்திருப்பார்கள். கவுண்டமணி ஒரு இளநீர் கடை வைத்திருப்பார். அவரிடம் உதவியாளர்களாக இருக்கும் செந்திலும் வடிவேலுவும் அவருக்கு தெரியாமலேயே ஒரு கயிற்றை பயன்படுத்தி கடையின் பின்புறம் வழியாக இளநீர் குள்ளைகளை திருடுவார்கள். திருடிய அதே இளநீரை கவுண்டமணியின் கடைக்கு அருகிலேயே தனியாக ஒரு கடையை போட்டு குறைந்த விலையில் விற்பனை செய்வார்கள். கிட்டத்தட்ட இந்த நகைச்சுவை காட்சியைப் போலவே சென்னை டி நகரில் பட்டுப்புடவை விற்பனை செய்யும் கடையில் வேலை செய்யும் இளைஞர் அதே கடையில் பட்டுப்புடவைகளை திருடி தள்ளுபடி விலையில் வீடு தேடிச் சென்று விற்பனை செய்து போலீசாரிடம் வசமாக சிக்கிக்கொண்ட சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துள்ளது. சென்னை தியாகராய நகர் VN சாலையில் தனியாருக்கு சொந்தமான பிரபல துணிக்கடை இயங்கி வந்திருக்கிறது. இந்த கடையில் விற்பனை பிரதிநிதியாக சைதாப்பேட்டையை சேர்ந்த சுரேஷ் என்பவர் 3 ஆண்டுகளாக பணியாற்றி வந்திருக்கிறார். அவர் மீது இதுவரை எந்த புகாரும் வந்ததில்லை. தான் உண்டு தன் வேலையுண்டு என சுரேஷ் வேலை செய்து வந்திருக்கிறார். இந்த சூழலில் அதே கடையில் வேலை பார்த்து வந்த வாசு, பாலா என்ற இருவரும் கடையின் மேனேஜர் சுர்ஹானை சந்தித்து ஒரு அதிர்ச்சி தகவலை கூறியிருக்கிறார்கள். அதாவது சுரேஷ் பல வருடங்களாக கடையிலிருந்து விலை உயர்ந்த பட்டுப்புடவைகளை திருடிச் சென்று விற்பனை செய்து வருகிறார் என அவர்கள் கூறியதை கேட்ட மேனேஜர் அதிர்ந்து போயிருக்கிறார். ஆரம்பத்தில் அதை அவர் நம்பவில்லை என்றாலும் சுரேஷின் நடவடிக்கைகளை கண்காணித்த போது மேனேஜருக்கு சந்தேகம் வலுத்திருக்கிறது. அதோடு CCTV காட்சிகளை பார்த்தபோது வேலை முடிந்து சுரேஷ் வீட்டுக்கு கிளம்பும் சமயங்களில் விலை உயர்ந்த பட்டுப்புடவைகளை இருப்பில் மறைத்து எடுத்துச் சென்றதும் தெரிய வந்துள்ளது. சம்பவத்தன்று சுரேஷ் புடவையை திருடிக்கொண்டு கடையை விட்டு கிளம்ப முற்பட்டதும் மேனேஜர் அவரை கையும் களவுமாக பிடித்து மாம்பலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விரைவில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என நினைத்த சுரேஷ் கடையிலிருந்த விலை உயர்ந்த புடவைகளை திருட முடிவு செய்திருக்கிறார். கடைக்கு வரும் வாடிக்கையாளரிடம் புடவைக்கு தள்ளுபடி உள்ளதாகவும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் புடவையை வீட்டுக்கே கொண்டு வந்து டெலிவரி செய்து விடுவதாகவும் சுரேஷ் முதலில் கூறிவிடுவார். வாடிக்கையாளர் தேர்ந்தெடுத்த பட்டுப்புடவையை போட்டோ எடுத்துக்கொண்டு வேலை முடிந்து வீட்டுக்கு போகும்போது யாருக்கும் தெரியாமல் அந்த புடவையை திருடிச் சென்று வாடிக்கையாளரிடம் குறைந்த விலைக்கு விற்று பணம் சம்பாதித்திருக்கிறார். இதுவரை சுரேஷ் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டுப்புடவைகளை திருடி விற்றதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதில் வேடிக்கை என்னவென்றால் சுரேஷை மேனேஜரிடம் போட்டுக் கொடுத்த சக ஊழியர்களான வாசுவும் பாலாவும் சுரேஷின் கூட்டாளிகள்தான். மூவரும் சேர்ந்துதான் இந்த களவாணித்தனத்தை செய்து வந்திருக்கிறார்கள். அதன் மூலம் வந்த பணத்தை சரிசமமாக பிரித்துக் கொண்டு திருட்டு தொழிலை தொடர்ந்திருக்கிறார்கள். சமீபத்தில் சுரேஷுக்கும் வாசு, பாலாவுக்கும் திருட்டு புடவை விற்ற பணத்தை பிரிப்பதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் சுரேஷை மேனேஜரிடம் மாட்டிவிட்டிருக்கிறார்கள். சுரேஷ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வாசுவும் பாலாவும் கூட்டுக்களவாணிகள்தான் என்ற உண்மை தெரிய வந்துள்ளது. சுரேஷை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 20,000 ரூபாய் மதிப்புள்ள 2 பட்டுப்புடவைகளை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் தலைமறைவாக இருக்கும் வாசு, பாலா ஆகிய இருவரையும் தேடி வருகின்றனர்.